50 கூட தேவையில்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலைமை அன்னைக்கு இருக்கிறது சமூகத்தில் ஒழுக்க விஷயத்துல இல்ல. எல்லாம் தலைகீழ புரண்டு போய் கிடக்கிறது. அந்த காலத்துல எல்லாம் கல்யாண மாப்பிள்ளை ஆம்பளைக்கு நான் சொல்றேன், கல்யாணம் பண்ண போகும்போது அந்த மாப்பிள்ளை என்ன செய்யணும் உனக்கு தெரியாதுங்க. எதுக்கு கல்யாணம் பண்றது யாருக்கு தெரியாது, மாப்பிள்ளைக்காரனுக்கு தெரியாது. அதுக்காக என்ன செய்வாங்க கேட்டா சில ஆட்களோட சேர்த்து விட்டு சொல்லி கொடுக்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லி கொடுக்கும். இப்படி இருந்த காலம் ஒண்ணு. ஒரு 25 பெருசுகள்ட்ட கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. ஒரு 50 வயசு ஆளுகிட்ட கேட்டீங்கன்னா எப்படின்னு சொல்லி தருவாங்க. என்ன செய்யாது, கல்யாணம் பண்ண போகும் பொழுது அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி பொண்ணுங்க சொல்லி கொடுப்பாங்க. இப்ப என்ன நிலைமை, இப்ப 10 வயசுல பழுத்துறான் எல்லாரும். பிஞ்சில பழுக்குதுங்கிறாங்கல்ல, இந்த பிஞ்சில பழுக்கிற அளவுக்கு உள்ள காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆம்பளை பொம்பளை எல்லாருமே பிஞ்சியிலே பழுத்து விடுகிறார்கள் என்று சொல்ற அளவுக்கு எல்லாம் நம்ம அந்த காலத்துல போய் சினிமாண்டு டிக்கெட் எடுத்துக்கிட்டு கியூல நின்று இந்த சனியனை எல்லாம் பார்த்துட்டு வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய இருந்துச்சு ஒரு காலம். இப்ப அந்த கஷ்டமெல்லாம் கிடையாது. நீ வராது நான் வர்றேன், அது வருது. இப்ப நம்ம போய் காத்துக்கிட்டு இருக்காம அது டிஷ் வழியா நம்ம வீட்டுக்குள்ள வந்துருது. என்ன பார்க்கணுமோ பார்க்கலாம், 24 hours பார்க்கலாம். ஒரு பட்டனை கையில வச்சுக்கிட்டு சடக்கு சடக்கு தட்டி தட்டி என்ன செய்யலாம், வேணுங்கிறத பார்க்கலாம். என்னத்தை பார்க்கலாம், 2 அர்த்தம் தரக்கூடிய பாடல்கள், அசிங்கமான காட்சிகள், படுக்கை அறையுடைய முக்கள் முனகல்கள், 2 அர்த்தம் தரக்கூடிய வசனங்கள், இதுகளை எல்லாம் வந்து டெய்லி பார்த்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரியான ஒரு பாதிப்புக்கு ஆளாவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்ப பத்திரிகைமா, குடும்ப பத்திரிகையை போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அது நம்மளை வந்து கெடுக்கக்கூடியதான் இருக்கும். ஒரு குடும்ப பத்திரிகை இந்த மாதிரி லட்சணத்துல இருந்தா வேற பத்திரிகை எப்படி இருக்கு, தெருவில் போனீங்கன்னு வைங்க, கிழவனும் திரும்பி பார்க்கிற மாதிரி போஸ்டர்கள் உண்டா இல்லையா? கிழவன் எல்லாம் தளர்ந்து போனவன் கூட திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஆங்காங்க அசிங்கமான போஸ்டர்கள் சுவரொட்டிகள் ஒட்டப்படுகிறது. அப்ப தெருவுல அப்படி இருக்குது, கடையில் தூங்குற பத்திரிகைகள் அப்படி இருக்கிறது, வீட்டுக்கு வர தொலைக்காட்சி அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அப்படி இருக்கிறது. இது போக வந்து வேற மாதிரி பிரைவேட்ல என்ன வேண்டாலும் கிடைக்குது. முழுசாகவே நிர்வாணமான காட்சிகள் பார்க்கக்கூடிய ஏற்பாடுகள், வசதிகள், அது வேற ஒரு பக்கம். இவ்வளவு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த உரிய நேரத்தில் அவர்களுக்கு வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றால் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவர்கள் தவறுவார்கள். தவறுவாங்களா இல்லையா? அடுத்த பாதிப்பு என்னன்னு யோசிக்கணும். நீங்க வரதட்சணை, இங்க வரதட்சணை இல்லைன்னு சொன்னா ஒரு 16 வயசுலயே ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் முடிந்து விடும், 15 வயசுல கல்யாணம் முடிந்து விடும். எல்லா சமுதாயம் எப்படித்தான் பண்றாங்க. சட்டம் 18 இருந்தாலும் அதெல்லாம் 18 போட்டுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு பெற்றவனுக்கு தான் தெரியாத கரசேக்கருடைய ஒரு நிலைமை எல்லா சமுதாயத்திலும். அப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு 16 18 கல்யாணம் ஆயிரதுங்கிற ஒரு நிலைமை இருக்குமே, ஆனால் தப்பா போறதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை, அவ பாக்குறான் ஒரு பெண்ணு, அது முஸ்லிம் பெண்ணா இருக்கட்டும், அது இந்துவா இருக்கட்டும், அல்லது கிறிஸ்துவ பெண்ணா இருக்கட்டும், மதம் இல்லைன்னு சொல்லக்கூடிய பெண்ணா இருக்கட்டும், யாராவது இருக்கட்டுமே, அவளுக்கு என்று ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டிய காலத்தில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த காலத்தில் நெருப்பு மேல இருப்பதை விட அது கஷ்டம். நெருப்புல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எந்திரிச்சிடலாம், அதை விட சிரமமான ஒரு நிலையில அப்படி நம்மளை தள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. எவ்வளவுதான் ஒழுக்கமா ஒருத்த ஆணோ பெண்ண நடக்க முயன்றாலும் அவனை செகண்ட்ல பெறற்ற அளவுக்கு நாடு இருக்கிறது, உலகம் இருக்கிறது, சாதனங்கள் இருக்கிறது. இப்ப என்ன ஆகும், திருமணம் தாமதமாகும் பொழுது விபச்சாரங்கள் பெருகும். விபச்சாரம் ஒரு கோபம், அப்பதான் ரோஷம் வருது நம்ம சமுதாய இளைஞர்களுக்கு. பாரு அந்த பொம்பளை அவனோட போயிட்டா, இவன் அவனோட போயிட்டா. ஒவ்வொரு சமுதாயத்திலும் இந்த கூத்து பார்க்கிறோம். தவறுதான், உங்களுக்கு பங்கு இல்லையா? அதுல அவள் ஒரு வேற மாதிரியா போய்விட்டாள் என்று சொன்னால் திருமணம் ஆகாமலே அநியாயமான முறையில் ஏமாந்து போய்விடுகிறாள். போய் கடைசியில் வாழவா செய்கிறார், நினைத்துக் கொண்டு அப்படி போறாங்க. அவள் வாழ்வது கிடையாது. போய் கொஞ்ச நாளைக்கு கொடைக்கானல்ல 25 நாள், ஊட்டியில 25 நாள், கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு அவன் மட்டும் வந்துருவான். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது நாட்டில். அப்படி இருந்தாலும் பரவாயில்லைன்னு போறான். விட்டில் பூச்சி மாதிரி, விட்டில் பூச்சி விளக்குல உழுவுது பாருங்களேன். ஒரு பார்த்தா நல்லா தருக்கு விளக்கு, அப்படி 2 சுத்தம் கருவி போயிடும். இந்த மாதிரி விட்டில் பூச்சிகள் மாதிரியான ஒரு நிலையில பெண்கள் ஈடுபட்டு போகிறார்களே எல்லா சமுதாயங்களையும். தாய் தகப்பனை எல்லாம் விட்டு விட்டு, அண்ணன் தம்பிகள் எல்லாம் விட்டு விட்டு,
சொந்த பந்தங்கள்லாம் விட்டு விட்டு ஏதோ ஒண்ணு வேணா கிடைச்சா பரவாயில்லைன்னு போறாங்கன்னு சொல்றீங்களே, கோவப்படுறீங்களே, வருத்தப்படுறீங்களே, ரோசப்படுறீங்களே, அந்த ரோசப்பட உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? எப்படி நீங்க ரோசப்படுவீங்க? அந்த நிலைமைக்கு நீங்க அவங்களை தள்ளுவீங்க, அப்ப ரோசப்படுவீங்களா? ரோசப்படுவதாக இருந்தால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன வச்சிருந்த? நீ மாற்று ஏற்பாடு என்ன? ரோசப்படக்கூடிய எத்தனை இளைஞன் நான் வாங்க மாட்டேன்னு தீர்மானிச்ச? உன் தாய் எதிர்த்துக்கிட்டு வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொன்னியா? உன் தகப்பனை எதிர்த்து கொண்டு நான் வாங்க முடியாது என்று சொன்னியா? ஊர் உலகத்தை எதிர்த்துக் கொண்டு ஊரே சொன்னாலும் சரி நான் வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சங்கல்பம் எடுத்தியா? அப்புறம் என்ன ரோஷம் மட்டும் பொத்துக்கிட்டு வருது? சிந்திச்சு பார்க்கணும். அப்ப தப்பா போயிட்டாங்க, தப்பா போயிட்டாங்க. தப்பா போனால் அதற்குரிய தண்டனை மறுமையில் அவர்கள் அடைவார்கள். உங்களுக்கும் பங்கு தந்து விட்டு அடைவார்கள். அவங்க அடைவாங்க. உங்களுக்கு ஒரு சேர் தரப்போறாங்க நிச்சயமா. யாரெல்லாம் நான் போயிருக்க மாட்டேன், இந்த பாவிகள் என்னுடைய அப்பன் 5 லட்சம் ரூபாய் கேட்டாங்க, இந்த பாவிகள் 2 லட்சம் ரூபாய் கேட்டாங்க, இந்த அப்பனுக்கு கொடுக்க இயலல, அதுக்குத்தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அந்த பொம்பளை சார்ஜ் பண்ணாலையானால் அல்லாஹ்வுடைய கணக்குல நீங்களும் அதுல பங்கு வாங்குவீங்க. அப்ப ஒரு பெண்ணு வழிகட்டு போவதற்கு கூட, தப்பான நடத்தையில் ஈடுபடுவதற்கு கூட எது காரணம்? காரணத்தை களையாம பேசிக்கிட்டு என்ன ஆகும்? எந்த ஒரு தீமை நடந்தாலும் அதுக்கு என்ன காரணம்னு ஒரு நோய் இருக்கு. டாக்டர் போறீங்க, காய்ச்சலோட மருந்து கொடுத்துருவாரு. அவரு என்ன காய்ச்சல் பாக்குறாரு. இது கிளைமேட் சரியில்லாதனால வந்த காய்ச்சலா, அல்லது சளியினால வந்த காய்ச்சலா, அல்லது மலேரியா வைரஸ்னால வந்த காய்ச்சலா, அல்லது டைபாய்டுங்கிற வைரஸ்னால வந்திருக்கிற காய்ச்சலா, அல்ல பிளேக் கிருமி உள்ள போய்கிட்டு அந்த காய்ச்சல் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன காய்ச்சல் கண்டுபிடித்துக் கொண்டு அந்த கிருமியை ஒழிச்சாதான் அந்த காய்ச்சல் போகுமே தவிர எதுக்கு எடுத்தாலும் குரோசின் போட்டுலாம் காய்ச்சல் ஒழிக்க முடியாது. அப்ப இதுக்கு என்ன காரணம்? ஈடுபட்டு போகிறார்கள் சொல்றீங்களே எல்லா சமுதாயங்கள்லையும், அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் ஹலாலான முறையில சரியான முறையில ஒரு வடிகாலை ஏற்படுத்தி தரவில்லை. வடிகால் வேணும்லங்க, ஏரி நிரம்பி வழியுது, இப்பவா அப்பவா பொத்துக்குறேன் நிக்குது ஏரி. ஏரி பொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முறையா போவதற்கு ஒரு மதக திறந்து விட்டாதான் ஒழுங்கா போய்கிட்டு இருக்கும். மதக திறக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யவில்லை என்றால் உடைப்படுத்திக் கொண்டு ஓடும். இதான எல்லாத்துக்கும் தானே உணர்வுகளுக்கு இதான அளவுகோல். அப்ப நம்ம என்னதை கவனிக்க வேண்டி இருக்கிறது? நம்ம செய்யற இந்த தப்புனால என்னவெல்லாம் நடக்குது? சுத்தி கொலை நடக்குது, தற்கொலை நடக்கிறது, ஒழுக்கக்கேடுகள் நடக்கிறது. இந்த ஒழுக்கக்கேடுகள் மாத்திரம் இல்லாம இந்த பொம்பளைய கொண்டை ரெட் லைட்ல வித்துட்டு போயிடுறானே, அதுல உங்களுக்கு பங்கு இருக்கிறது. ரெட் லைட்ல பம்பாயில சிவப்பு விளக்கு பகுதியில போய் பிடித்து வரப்பட்டவளை அல்லாஹ் கேப்பா மறுமையில, நீ இங்க வந்த, நீ என்ன விபச்சாரத்தை தொழிலாக ஆக்கி கொண்டாய், என்ன சொல்லுவா? சம்பாதிக்கலான்னு வந்தேன்னு சொல்லுவாளா? அதுக்காக வந்தாவ? இதுல இருந்தா நிறைய பணம் கிடைக்கும் வந்தாவ? எவனோ ஒருத்தன் வரதட்சணை கேட்டாங்க, எவனும் மாப்பிள்ள கிடைக்கல, வாழ்க்கை தரனா ஓடி வந்தேன், கொண்டாந்து வித்துட்டு போயிட்டான்ல, அதான சொல்ல போறாவ மறுமையில. அப்ப பங்கு யாருக்கு வருது? நமக்கு வருது பங்கு. அப்ப இந்த சமூகத்தில் நிலவுகிற பல தீமைகளுக்கு காரணமாக வரதட்சணை அமைது. நீங்க சிந்திச்சு பார்க்கணும். சாதாரண தப்பு நம்ம பண்ணல, பயங்கரமான பாரதூரமான மிக மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய தப்பை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். சில பேர் வளர்ப்பு நல்ல முறையில் வளர்க்கப்பட்டு அது மாதிரியான தீனை, இஸ்லாம், இறையச்சம், மறுமை, சொர்க்கம், நரகம் என்பதெல்லாம் ஊட்டப்பட்டு அப்படி வளர்க்கப்பட்ட குடும்பத்து பெண்களாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு தங்களை அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த பெட்டியை எல்லாம் மூடி வைத்து விட்டு, தொலைக்காட்சி பெட்டியில் வருது அசிங்கங்கள், அதுகளை எல்லாம் பார்க்காமல் தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டால் கூட அவர்களுக்கு வேற விதமான பாதிப்பு வருகிறது. என்ன பாதிப்பு? மனநோய்க்கு ஆளாகிறார்கள். மனநோய் வருமா இல்லையா? அதுக்குரிய காரியம் அந்த நேரத்தில் நடக்கலன்னு சொன்னா அதையே நினைத்துக் கொண்டு, அதையே இயங்கிக் கொண்டு, அதே அப்படியே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒண்ணுல அதையே சிந்தித்துக் கொண்டிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு மனநோய் வரும். ஆண்களை விட பெண்கள் அதிகமா அந்த ஹிஸ்டீரியா நோய்க்கு ஆளாவது காரணம் என்ன? அது ஒரு நோய். நம்ம பேயின்றுவோம், பேய் பிடிச்சு ஆடுறான். பேயெல்லாம் கிடையாது, இஸ்லாத்துல சயின்டிபிக்காவும் கிடையாது. நோய் இருக்குது, அது ஒரு மனநோய். இந்த மனநோய்க்கு ஆண்கள் எவனாச்சும் போய் தர்காவுல தலை விரிச்சு போல ஆடி பார்த்திருக்கிறீங்களா?
விரிச்சு போட தலை இல்லங்கிறீங்களா? வெறுந்தலை ஆட்டி பார்த்திருக்கிறீங்களா? இல்ல, பொம்பளை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. என்ன காரணம்? அவர்கள் தான் இந்த மாதிரி விஷயங்களில் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆம்பளை அப்படி பாதிக்கப்படல. அவன் ஆம்பளை அப்படித்தான் இருப்பான்னு நம்ம ஒரு லாஜிக் வச்சிருக்கிறோம்ல. எல்லா சமுதாயத்திலும் என்ன பண்ணுகிறது? விபச்சாரம் என்பது ஆணுக்கு எப்படி குற்றமோ அதே மாதிரி பெண்ணுக்கும் குற்றம் சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அஸ்ஸானி வஸ்ஸானியத்து ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா. விபச்சாரம் செய்கிற ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டு பேரையும் தண்டியுங்கள் சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஆம்பளை அப்படித்தாங்க இருப்பான், அதனால இவனுக்கு மெண்டல் ஆகுறது இல்ல, எங்கடா போயிடறான். அத நம்ம சமூகம் மார்க்கம் தப்புன்னு சொல்லுது, சமூகம் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேங்குது. ஆம்பளை அப்படி நினைச்சு கொண்டிருக்கிற காரணத்தினால பெண்களுக்கு அப்படியா சிந்திச்சு பார்க்கணும். அது மாத்திரம் இல்லைங்க, ஒரு பெண் இந்த வரதட்சணை கொடுமையின் காரணமாக, வாழ்க்கை கிடைக்காத காரணமாக ஒரு தவறான முறையிலே ஒரு தப்பு செய்து விட்டாள் என்று சொன்னால் அதுக்கு பிறகு என்னோட யோசிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு என்ன? தன் குடும்பத்தில் ஒரு பெண் அப்படி நடந்த பிறகு ஒருத்தனால் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? தெருவுல தலை குனிவுதான். அவளுக்கு 3 தங்கச்சி இருந்தா அவளை கரையேற்ற முடியுமா? ஒரு பெண் அப்படி தப்பா போயிட்டாள்னு சொன்னா அதை காரணம் காட்டி அந்த குடும்பத்தில் சம்பந்தம் பண்ணவே மாட்டாங்க. வசதி வந்தாலும் சரி, அதுக்கப்புறம் காசு பணத்தை எல்லாம் கொடுத்தாலும் சரி. அப்ப நம்ம வரதட்சணையின் காரணமாக தூண்டப்படுற ஒரு தப்புல இருந்து இன்னும் ஏராளமான தப்புகள் பிறக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கணும். கண்ணு புலவு நடக்குது வரதட்சணைங்கிறதுனால. இவ்வளவுதான் நடக்குதுங்கிறீங்களா? ஆனா நீங்க பட்டியல் போட்டு எந்த ஒரு தீமைக்கு வரதட்சணைக்கு சொல்ற அளவுக்கு லிஸ்ட் போட்டு இவ்வளவு கேடுன்னு சொல்ல இயலாது. அவ்வளவு கேடு சொல்லலாம். வரதட்சணையினால ஏற்படுற கேட அவ்வளவு அதிகமாக சொல்லலாம். அதே மாதிரி இன்னும் என்ன நடக்குது? இஸ்லாமிய மார்க்கத்தில் யாசகம் கேட்கிறது மார்க்கத்தில் கூடாது. ஒரு முஸ்லீம் எந்த கட்டத்திலையும் கையேந்த கூடாது. யாற்றையும் உசுறு போயிருமா போய் கையேந்தலாம், செத்து போகும்போதுதான் கையேந்தலாம், வேற வழி இல்லைன்னு. அவனுக்கு மட்டும்தான் அது ஹலால். மற்ற நேரத்தில் மனுஷன் போய் கையேந்தி பிச்சை கடன் கேட்கலாம் அவசியத்துக்கு, அதுவும் அவசியத்துக்கு தான் கேட்கணும். பிச்சை கேட்கறதுங்கிற மார்க்கத்தில் கூடுமா? கூடாது. ஏன் ஒருத்தன் இந்த மாதிரி பிச்சை கேட்கிறானோ மறுமை நாள் அவன் ஸ்பெஷல் தோற்றத்தோட வருவானா, முகத்துல சதையே இருக்கானா, உடம்புலாம் உடம்பா இருக்கு, முகம் மட்டும் எலும்பு கூடு மாதிரி இருக்கும் போல இருக்கு. அவ முகத்துல எந்த சதையும் இல்லாமல் மறுமை நாள்ல தனியா அல்ல நிப்பாட்டி காட்டுவானா. பார்த்தவன தெரிஞ்சிரு இவன் யாசகம் கேட்டவன் அப்படின்னு. அப்படி குற்றச் செயலாக யாசகத்தை இஸ்லாம் என்ன பண்ணிருக்கு? அறிவிச்சிருக்கிறது. அந்த மார்க்கத்தில் பிறந்த ஒருத்தன் 25 வயசு வரைக்கும் சுயமரியாதை இருந்தவன், 30 வயசு வரைக்கும் சுயமரியாதை இருந்தவன், 40 வயசு வரைக்கும் எவன்ட்டையும் 10 காசு கையேந்தி கேட்காதவன், அவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்குது? ஜமாத்துல கடிதம் கொடுத்துருவாங்க, இவர் ரொம்ப குமரை வைத்துக் கொண்டு கஷ்டப்படுது.